வணக்கம். இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து இன்ஃப்ராரெட் ஸ்டவ். நம்ம எல்பிஜி ஸ்டவ் நமக்கு தெரியும். இன்ஃப்ராரெட் ஸ்டவ். இது கேஸ் அடுப்பு உங்களுக்கு தெரியும், வைக்கிறது உங்களுக்கு தெரியும். என்னென்னா இப்போ எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கிற காலத்தில், வரக்கூடிய காலத்தில் கூட நிறைய தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்பிஜி ஸ்டவ்வில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் இன்ஃப்ராரெட் ஸ்டவ்ங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு அனல் வரும். உங்களுக்கு அந்த ஸ்டவ்லேருந்து ஒரு அனல் வருது. அந்த அனல் மூலமாக தான் சமையல் நடக்குது. நெருப்பு வராது, ஆனால் அனல் வரும். பக்கத்தில் நின்னாவே உங்களுக்கு அனல் மேலே அப்படியே அடிக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் அனல் எதுவும் வராது, பாத்திரம் மட்டும்தான் சூடாகும். இதில் பாத்திரம் மட்டும் சூடாகிறதில்ல, இதில் அனலும் அடிக்குது. இதில் அதாவது கேஸில் இப்போ கேஸ் அடுப்பில் செய்யக்கூடிய மாதிரி கடாயை வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் வச்சுக்கலாம். வரக்கூடிய காலத்தில் இப்போ இதுதான் மக்கள் பயன்படுத்துவாங்க போல் தெரியுது. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் அவசியம் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி பயன்படுத்தலாம். அதில் இண்டக்ஷன் கண்டிப்பாக வேணும் தான். அதற்கு அடுத்த நிலை இன்ஃப்ராரெட் ஸ்டவ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டவ்வு. இதில் வந்து எல்லாமே நீங்கள் போடலாம். நீங்கள் சப்பாத்தி, தோசை எல்லாமே இதில் போடலாம். அதில்